श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது கர்மயோகத்தில் 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச காமயேஷ क्रोधयेष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिहं वैरिणम्. श्री भगवानुवाच कामयेष क्रोधयेष रजोगुणसमुद्भवः महाशनो महापाप्मा विद्येनमिहं வைரிணம் வித்யேனம் இக வைரிணம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அர்ஜுனன் அப்படி கேட்ட உடனே இது என்ன ஒருத்தனோட பிராரப்தமா, ஏன் அவனை கட்டாயப்படுத்தி இந்த வேலைகளை செய்ய வைக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள் அதுக்கு பதில் சொல்கிறார். இது காமம், இது குரோதம், இது ரஜோகுணத்தினால் உதித்தது. காம ஏஷா குரோத ஏஷா அப்படின்னு சொன்னால் இது காமம், இது குரோதம், இது ரஜோகுண சமுத்பவா ரஜோகுணத்தின் அடிப்படையில் உதித்தது. மேலும் மகாசனா பெருந்தீனி வேண்டுவது, மேலும் மேலும் மேலும். அதாவது இந்த ஆசை என்ன பண்ணுன்னு கேட்டால், ஒரு தடவை ஒன்று அடங்கிருத்து அப்படின்னு சொன்னால் மேலே அதோடு நிறுத்தாது. இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே, இப்போ துளிதானே கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மகாசனஹா அப்படின்னு அது தீனி போல கேட்டுண்டே இருக்கும். மேலும் மகாபாப்மா பெரிய பாவத்தை விளைவிப்பது. இக இந்த உலகில், ஏனம் இதை, வைரிணம் இது சத்துவா, இக வைரிணம் அப்படின்னா இதை சத்ருவாக அறிவாய் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது இது மாதிரி ஏன் மேலும் மேலும் அவனை அப்படி கட்டாயப்படுத்தி அந்த வாண்டாத வேலையில் அது தள்ளுறது தின பிராரப்தமா அப்படின்னு பெருமாளை அர்ஜுனன் கேட்ட உடனே பெருமாள் என்ன சொல்கிறார்? அதுக்கு பதில், இதுக்கு காம ஏஷா குரோத ஏஷா, இது காமம், இது குரோதம், இது ரஜோகுணத்தின் அடிப்படையில் உதித்தது. மேலும் பெருந்தீனி வேண்டுவது. அதனால் அது என்ன பண்ணணும்? பெரிய பாவத்தை விளைவிக்கக்கூடியது. மேலும் இந்த உலகத்தில் இது மிகவும் சத்ருவாக கருதப்பட வேண்டியது. இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இகம் வேத்தி சொல்கிறாரோனோ, வித்தி ஏன இகம் வைரிணம், இதை எதிரி என்றாக, அதாவது சத்ருவாக அறிந்து கொள்வாய் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். காமம் குரோதம் இது ரெண்டும் என்ன சொன்னால், குரோதம் என்று சொன்னால் என்ன? காரணம் இல்லாமல் கோவப்படுறது. காரணமில்லாத கோவப்படுறது என்ன? ஏதோ ஒரு விஷயம் சரியாக புரியல, சரியாக புரியாததுனால அங்கே நம்மளுக்கு என்ன வருது? அது மேலே நம்மளுக்கு தவறான யோசனைகள் வரதுனால அதுக்கு நம்மளுக்கு கோபம் வருது. ஆனால் காமம் என்றது என்ன சொன்ன? ஒரு முகாந்திரமே இல்லாமல் அது மேலே என்ன பண்ணுறது? ஆசையை வளர்த்துக்கிறது ஒன்று. அப்புறம் இது மாதிரி ஆசையை வளர்த்துக்கிறதுன்னு சொன்னால், காமன் சென்ஸை ஒரு பாட்டிலுக்குள்ளே அடைச்சி அதை ஒரு கார்க்கில் போட்டு மூடிட்டா பாக்கி எல்லாமே சரியாக தோணும் பாருங்கோ, அதுதான் காமம். ஏமா காமன் சென்ஸு அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அது ரெண்டு இருக்குது அப்படின்னு வைங்களேன். அதாவது சமயத்துக்கு ஏற்ப யோசிக்கிறது. அப்புறம் பொதுவான ஒரு விஷயத்தில் இது இருக்கிற சரி தவறு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவோம். அதுபோல் இதில் இருக்கிற லாப நஷ்டங்கள், தெளிவு அதெல்லாம் பார்த்து புரிஞ்சின பிறகு அதில் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஆசையை வளர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுபோல் அது ரெண்டுத்தையும், காமன் சென்ஸையும் தூக்கி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டுவிடுறது, அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே அதையும் தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டுவிடுறது. அது நன்னா வெளியில் வராதபடிக்கு ஒரு டைட்டான ஒரு கார்க்கு போட்டு அதை மூடி விடுறது. அப்புறமா நம்ம மனசு என்ன பண்ணோம்? அப்படியே கடந்து அப்படி இப்போ பறந்துக்கிட்டு போகும். அப்போ என்னாச்சு? யோசிக்கிற சாமர்த்தியமும் போயிடுது. அப்புறம் ஒரு ஃபோக்கஸிங் மைண்டோடு நின்று அதை தீர விசாரித்து யோசித்து புரிஞ்சுக்கிற அந்த சாமர்த்தியமாக நம்ம அடக்கி வச்சுட்டோம். அப்போ என்ன ஆகும்? அது தறிக்கட்டு போகும், எல்லாமே சரியாக தோணும். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் த ராங் திங்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதனால் இது எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் வருது அப்படின்னா, ஒரு சாதாரண விஷயம்,
ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து நன்னா நாயை வளர்த்துட்டே இருந்தான். நாய் மேலே ரொம்ப ஆசை. அதை அழிச்சின்னு போகிறது, அதை குளிப்பாடுறது, அதுக்கு சாமான் அதுக்கு ஓணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அதை கடைக்கு அழிச்சின்னு போய் அதுக்கு பிஸ்கெட் வாங்கி தருது, ப்ரெட்டு வாங்கி தருது, அப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருந்தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த தெரு வழியாக போன ஒரு சாது என்ன பண்ணார், என்னப்பா எவ்வளோ பெரியவனாக இருக்க, பெருமாள் உனக்கு மனுஷ சுபாவம் கொடுத்துருக்கார், பெருமாளை சேவித்து கோவிலுக்கு போய் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறது, பெருமாள் கோவிலுக்கு போகிறதுன்னு அதெல்லாம் போகிறத விட்டுட்டு நாயை விட்டு வச்சுட்டுருக்கே, இந்த மாதிரி நாயெல்லாம் வளர்க்கப்படாது, யூ மூவ் அவே ஃப்ரம் திஸ் அப்படின்னு அவரை கொஞ்சம் சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் அவனுக்கு தோணுறது, என்னத்துக்கு இந்த நாய்கிட்ட விளையாடின்னு இருக்கோம் அப்படின்னு தோணிட்டு அந்த நாயை என்ன பண்ணுறான், விட்டுடுறான். ஆனால் இது இவனுக்கு சாது சொல்லி புரிய வச்சுட்டார். அந்த நாய்க்கு எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறது, அதுக்கு தெரியவே தெரியாது. அது தினம் போல் அவன் மேலே வந்து ஏறுறது இறங்குறது, அவன் சாப்பிடும்போது அவன்கிட்ட போய் விளையாடிக்கிறது, அவன் மேலே உழுந்து பரல்றது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அதுலேருந்து அவனால் என்ன பண்ண முடியல, அதை தட்டி பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அதை மிரட்டுறது, அதோட கூட பேசாமல் போகிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து அதை அவன் மடி மேலே ஏறுறத நிறுத்தினது. அதுபோல் நம்ம மனசு என்ன பண்ணோம், காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு பட்டுடுத்து அந்த ஈடுபாட்டு பண்ணும்போது அதுலேருந்து வெளியில் வர சொன்னால் அதுக்கு வெளியில் வர தெரியாது. நம்ம புரிஞ்சுன்னுக்கலாம், ஆனால் மனசுக்கு அது தெரியாது இல்லையா, மீண்டும் 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 அதே வழியிலே போய் நிற்கும். அது எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, அங்கே அதுக்கு ஒரு விதமான கட்டுப்பாடும் இல்லை. நாளடைவில் அந்த மாதிரி வழியில் போகாமல், அதோடு பேசாமல், அதுக்கு தொடர்புடைய எந்த சாமானியம் பார்க்காம, அதற்கு தொடர்புடைய எந்த செய்திகளையும் காது கொடுத்து வாங்காமல் இப்படிலாம் இருந்தால் மனம் என்ன பண்ணும், ஓரளவுக்கு அந்த வழியிலேருந்து தன்னை திருப்பி கொண்டு வரும். ஆனால் இது ரொம்ப சிரமசாத்தியம். வாயில் சொல்கிற இப்போ 2 நிமிஷத்தில் பேசி விட்றோமே, இதுபோல் இது சுலபமான காரியம் இல்லை. இதுக்கு நிறைய நாழி ஆகும். அது என்ன பண்ணணும் தெரியும்னு கேட்டால், யமஸ்ய காமஸ்ய ச தாரதமியம் விசாரியமானே மகதஸ்தி லோகே ஹிதம் கரோத்யஸ்ய யமோ பிரியா சன் காமஸ்துவனார்த்தம் குருதே பிரியா சன். அதாவது 2 பேர் தான் இந்த இதில் என்ன ஒரு ஸ்லோகன்னு கேட்டால், யமனுக்கும் காமனுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது அப்படின்னு கேட்டால் இல்லை, 2 பேருக்கும் ரொம்ப தாரதமியம் உண்டு. யமன் காமன் வார்த்தையில் வேணால் உண்டே வித்தியாசம் இல்லையே தவிர, அதை நன்னா கூர்ந்து விசாரிக்கணும்னு சொன்னால் அவள் 2 பேருக்கும் ரொம்ப தாரதமியம் வித்தியாசங்கள் நிறைய உண்டு. யமன் என்ன பண்ணுவான், பிரியமற்றவளை போல இருந்து அந்த ஜீவனுக்கு தேவையானதே, ஜீவனுக்கு பிரியமானதே, ஜீவனுக்கு அனுகூலமாக உள்ளதே செய்வான். ஆனால் இந்த காமன்றவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், பிரியமுள்ளவனைப் போல இருந்து மிகவும் நாசத்தை விளைவிப்பான், மிகவும் நாசத்தை விளைவிப்பான். இதில் ஆசை இருக்குன்னு ஆசையை வளர்த்து கொண்டே போனால் ஆசையால் என்ன வரும், ஆசையே துன்பத்திற்கு காரணம். எப்பொழுதுமே ஆசை என்ன பண்ணும், துன்பத்திற்கு காரணம். அது முடிவில் என்ன பண்ணும், இயலாமைக்கு இட்டு செல்லும். அந்த இயலாமை தன்னுடைய தீமைக்கு நோக்கி பயணிக்கும். அந்த தீமை தனக்கு அழிவை கொண்டு தரும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுபோல் இவனை தீமையில் புகுத்துவது பிராரப்தம் அன்று, பகவத் சங்கல்பம் அன்று. ஏன்னா பெருமாள் ரொம்ப பரமதயாளு. அதனால் ஒருத்தனை போய் பெருமாள் என்ன பண்ண மாட்டார், அவனையே ஒரு தீமையான செயல்களில் பெருமாள் தள்ள மாட்டார். பெருமாள் ஒரு நாளும் அந்த மாதிரி யோசனையே பெருமாளுக்கு வராது. ஏன்னா பெருமாள் பரமதயாளு. அவருக்கு வந்து என்ன பண்ணுறது, அவரால் இந்த மாதிரி தப்பான காரியத்துக்கு ஒரு மனிதனை புகுத்த மாட்டார். அதான் பிராரப்தம் அப்படின்னு சொன்னால், பிராரப்தம் என்றது என்ன, கர்ம வினையை அனுபவிக்கும் போது பிராரப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு பெறும். ஆனால் பெருமாள் பரமதயாளு ஆகையினால் பாவத்தின் வழியில் ஒரு மனிதனை செலுத்த மாட்டார். அப்போ என்ன காரணம், காமமே மனிதனை பாவத்திற்கு இட்டு செல்கிறது. அதனால தான் சொன்னார், ஹிதம் கரோத்யஸ்ய யமோ பிரியா சன் காமஸ்துவனர்த்தம் குருதே பிரியா சன்னு. ஆனால் காமம் என்ன பண்ணுறது, அவனுக்கு நல்லது செய்கிறது போல காமிச்சு அவனை முடிவில் தீமையை நோக்கி இட்டு செல்கிறது. அதனால் காமமே மனிதனை பாவத்தில் பலாத்காரமாய் கவர்ந்து செல்கிறது. காமஹ குரோதஸ்ச லோபஸ்ச தேக திஷ்டந்தி தஸ்கராக ஞானரத்ன அபகாராய தஸ்மாத் ஜாக்ரத. குரோதஸ்ச காமஹ குரோதஸ்ச லோபஸ்ச தேகே திஷ்டந்தி தஸ்கராக ஞானரத்னாபகாராய தஸ்மாத் ஜாக்ரத. அதனாவது எது இருக்கணுமோ, ஞானம் என்கின்ற அந்த ரத்தனத்தை அந்த காமம் என்ன பண்ணும், அபகரித்து சென்றுவிடும். அதனால் ஜாகிரத உஷாராக இரு, உன்னை கவனமாக காப்பாற்றிக்கொள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதாவது காமமே ஒரு மனிதனை தீமையில் செலுத்துகிறது. பிராரப்தமும் இல்லை, பகவத் சங்கல்பம் இல்லை. ஏன் என்றால் பகவான் பரமதயாளு.
அவர் ஒரு நாளும் யாரையும் பாவத்தை நோக்கி செலுத்த மாட்டார் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.